எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல நம்ம சர்வதேச சந்தை நிலவரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, நேற்று இரவு அமெரிக்க சந்தை பாசிட்டிவா தாங்க இருந்திருக்கு. நாஸ்டாக் ஒரு 0.21%, S&P 0.22, தென் டவ் வந்து ஒரு 0.72% வரைக்கும் அப்படிங்க. என்ன காரணம் அப்படின்னா, பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்குங்க. $91.12 பெர் பேரலா இருக்கு பிரெண்ட் ஃபியூச்சர்ஸ். அது போக யுஎஸ் ஈரான் பீஸ் டீல் நெருங்கி வர்ற மாதிரி ஒரு சூழல் நிலவுது. அதனால பாசிட்டிவா இருந்திருக்குங்க யூஎஸ் மார்க்கெட். சரி, இந்தியன் மார்க்கெட் ஏன் நேற்று பயங்கரமா அடிச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல $4,569.90 பெர் அவுன்ஸா இருக்குங்க. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு ₹30 விலை ஏறி இருக்கு. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 14,630. தென் டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபி 97 வரைக்கும் போச்சு இல்லையா? ஸோ பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் கீழே இறங்கி வந்திருக்கு. அதனால டாலருக்கு எகெயின்ஸ்டா இந்தியன் ருபி கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குங்க. 94.99 இந்தியன் ருபீஸா இருக்கு ஒரு யூஎஸ் டாலர். நேத்து எஃப்ஐஐஸ் இந்தியன் மார்க்கெட்ல ரொம்ப அக்ரெசிவா வித்துருக்காங்க. 21,106 crores பக்கமா கேஷ் செக்மெண்ட்ல நெட் செல்லர்ஸா இருக்கிறாங்க. ஏதாவது பெரிய டீல் ஏதாவது நடந்துச்சா அப்படின்றது செய்திகள் இன்னும் எனக்கு கிடைக்கல. பட் எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸா இருந்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, மான்சூன் ஃபோர்காஸ்ட் பிலோ நார்மல் மான்சூன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஐஎம்டி. தென் மான்சூன் குறையுது அப்படின்னா ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஃபியர் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அதுவும் மார்க்கெட் அடிச்சதுக்கு முக்கியமான காரணம். ஸோ எக்ஸ்பெக்டட் ரெயின்ஃபால் இருக்காது, இன்ஃப்ளேஷன் ஏறலாம். ஃபுட் இன்ஃப்ளேஷன் அது ஏறுச்சு அப்படின்னா ஓவராலாவே கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பாதிக்கும். இன்ஃப்ளேஷன் இருக்கணுங்க, க்ரோத் கண்டிப்பா ஒரு டீசென்ட் டிசையர் லெவல் இருக்கணும். 2% 3% இருக்கு அப்படின்னா வெல் அண்ட் குட். மோர் தென் 5% 7% அப்படின்னா எக்கனாமிக்கு க்ரோத்துக்கு அது நல்ல விஷயம் கிடையாது. பிரெண்ட் க்ரூட் பிரைசஸ் கீழே இறங்கினதுக்கு அப்புறமும் கூட நேற்று பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 ஒரு 359 பாயிண்ட்ஸ் டவுனுங்க. பேங்க் நிஃப்டி ஒரு 614 பாயிண்ட்ஸ் டவுனு. லாஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேலே பிரெண்ட் க்ரூடோட பிரைசஸ் பார்த்தோம்னா $100 மேலேயே இருந்திருக்குங்க. அதுவே வந்து இன்ஃப்ளேஷனை மேலே ஏற்றி விட்டுரும். அதற்கு மத்தியில் மான்சூன் எக்ஸ்பெக்டட் லெவலுக்கு இருக்காது அப்படின்ற ஒரு ஃபோர்காஸ்ட். ஸோ ஓவராலாக மார்க்கெட்டை போட்டு அடிச்சிருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், சம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. இன்டர்நேஷனல் பிசினஸ் வந்து ஒரு 11% growth ஓகே. பட் நெட் ப்ராஃபிட் வந்து 69.3% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெறும் 10.6% தாங்க ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. சரி, இந்த கேப் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் பின்னாடி இருக்கு இல்லையா? Q4 பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் எக்ஸெப்ஷனல் ஐட்டம் தாங்க முக்கியமான காரணம். ப்ராஃபிட்டபிலிட்டி பயங்கரமா ஏறினதுக்கு. வேல்யூவேஷன் அதிகம் தான், ஆனாலும் சேல்ஸ் அப்படின்றது டபுள் டிஜிட் க்ரோத்துங்க. அது நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். என்எம்டிசி எடுத்துக்கிட்டோம்னா Q4ல அயன் ஓர் அண்ட் ஸ்டீல் பிசினஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க. அவங்களோட க்ரோத்தை ட்ரிவன் பண்ணியிருக்கு. ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 62% ஏறி இருக்குங்க. நெட் ப்ராஃபிட் கன்சாலிடேட் பேசிஸ்ல 36% ஏறி இருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. இப்பயுமே நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கும். டெட்டும் கம்மி தான். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ₹1 பெர் ஷேர் டிவைடட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஃபினான்ஷியல் 26ல ஒரு 2.50 பெர் ஷேர் கொடுத்துருக்காங்க. அசோக் லேலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலிடம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, எங்களுடைய நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் க்ரோத், அதாவது எக்ஸ்போர்ட் க்ரோத் ஹப் அப்படின்றது ஏஷியன் மார்க்கெட் தான். அதாவது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் தான் எங்களுடைய எக்ஸ்போர்ட் ஹப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. வியட்நாம், லாவோஸ், கம்போடியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், ப்ரூனி, டிமோர், மலேசியா, சிங்கப்பூர், இந்த 11 நேஷன்ஸ் தான். அசோக் லேலண்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 40+ கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ்லயும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுத் ஏஷியன் நேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அங்க டிஸ்ட்ரிபியூஷன் சேனல்ஸ் எல்லாம் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அது போக இந்தோனேஷியா பொறுத்த வரைக்கும் அசோக் லேலண்டோட போர்டு வந்து ஒரு ஸ்டெப் டவுன் சப்சிடரியை இந்தோனேஷியால செட்டப் பண்றதுக்கான அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடிங்க பிப்ரவரி 2026ல இந்தோனேஷியாவுடைய ஸ்டேட் ஓன்டு டிஃபென்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் பிடி பினாட் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அசோக் லேலண்டுக்கு இது எல்லாமே அட்வான்டேஜ் தான். டிஃபென்ஸ்க்காக நம்ம அசோக் லேலண்டை பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுக்காக தான் இந்த அப்டேட்டை குறிப்பாக சொல்றோம். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸோட Q4 பெர்ஃபார்மன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெவன்யூ ஒரு 11% பக்கமா ஏறி இருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் Q4 ஃபினான்ஷியல் 25ல ஒரு 34 crores ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இப்போ 61.17 crore ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 78% 79% பக்கமா அவங்களுடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் ஏறி இருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பிளஸ் கம்பெனி ஃபினான்ஷியல் 27க்கான கைடன்ஸையும் கொடுத்துருக்காங்க. எங்களுடைய ரெவன்யூ அப்படின்றது 12.5% இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம்னு சொல்றாங்க ஃபினான்ஷியல் 27ல. ஃபினான்ஷியல் 26ல அவங்களுடைய க்ரோத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 12.3%ங்க. ஸோ 26 கம்பேர் பண்றப்ப 27ல அவங்களுடைய கைடன்ஸ் வந்து ஒரு 0.2% வந்து அதிகமா இருக்கு.
பட் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் 24 எடுத்து பார்த்தோம்னா ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் உடைய growth அப்படின்றது 24.2% இருந்திருக்குங்க. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ்ல அவங்களுடைய growth குறைஞ்சிருக்கு. ஸ்டட்ஸ் அக்சசரிஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஹீலியோஸ் ஹெல்மெட், அதாவது ஃபுல் ஃபேஸை கவர் பண்ற மாதிரி ஹீலியோஸ் ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நியூ டிகேல் வேரியன்ட் ஒரு 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல ஃபுல் ஃபேஸையும் கவர் பண்ற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்டட்ஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு. ஸ்மால் கேப் பிஸ்னஸ் தான், பட் ஸ்ட்ராங்கான பிஸ்னஸ். ஐடிசி எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 52 வீக் லோக்கு பக்கமாக இருக்குங்க. 2026ல மட்டும் இயர் டு டேட் 21% டவுனு, லாஸ்ட் 1 மந்த்ல ஒரு 8% டவுனுங்க. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் நியர் டேர்ம் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா டாக்ஸேஷன் என்விரான்மெண்ட் தாங்க, குறிப்பாக டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ்க்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று ஒன்றா பொறுக்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றது சொல்லிட்டேன். பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் உங்களுடைய விருப்பம் தான். டெட் ஃப்ரீ பிஸ்னஸ் ஒரு குவார்ட்டருக்கு 5000 கோடி ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு 50% கீழே இறங்கின மாதிரி தெரியும். போனஸ் 1:1 அறிவிச்சிருக்காங்க. அதனால பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். பயங்கரமா கீழே இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்க வேணாம் அப்படின்றது என்னுடைய நிலைப்பாடு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் என்ன திட்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ரொடக்ஷனை ஒரு 50% வரைக்கும் ஏற்றணும் அப்படின்ற முடிவில் இருக்கிறாங்க. டிமாண்ட் வந்து கூடியிருக்குங்க. நெக்ஸ்ட் 3 to 4 monthsல ஒரு மாசத்துக்கு ஒரு 15,000 யூனிட் டிஸ்பேச் பண்றதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள். இண்டிகோ நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா Q4 பொறுத்த வரைக்கும் டோட்டல் இன்கம் ஒரு 6% க்ரோ ஆயிருந்தாலும் பேசஞ்சர் கெப்பாசிட்டி ஒரு 9.5% க்ரோ ஆயிருந்தாலும் நெட் லாஸ் ஒரு 2536 crores எடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்றத பார்ப்போங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாசஸ் அது ஒரு காரணம், தென் ஆப்ரேஷனல் டிஸ்ட்ரப்ஷன், தென் ரைசிங் ஃபியூல் காஸ்ட். நம்ம வந்து ஏர்லைன்ஸ் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான பிஸ்னஸ் பல தடவை சொல்லுவோம், அதை அவாய்ட் பண்ணுவோம். லாஸ் எடுத்திருக்கிறாங்க. சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. கம்பெனியோட மேலிடம் என்ன சொல்றாங்க, இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் லாசஸ் தென் எக்ஸப்ஷனல் ஐட்டம் இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா இண்டிகோ வந்து ஒரு 75 பில்லியன் ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் மார்க்கெட் அதை பார்க்காது, ஓவராலாக தான் பார்க்கும். லாஸ் அப்படின்றது தான் மார்க்கெட் பார்க்கும், நம்ம பெரும்பாலும் பார்க்கறது இல்லை. தென் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு $7.5 பில்லியன் குறைஞ்சிருக்குங்க. $681.38 பில்லியன் இருக்கு இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். நாட்கோ ஃபார்மா எடுத்துக்கிட்டோம்னா நேற்று 13% டவுனுங்க. என்ன பிரச்சனை அப்படின்றத பார்ப்போம். கம்பெனியோட ரெவன்யூ ஒரு 39.5% அடி வாங்கியிருக்குங்க. ரெவன்யூ இறங்குது அப்படின்னா ப்ராஃபிட்டபிலிட்டியும் குறைஞ்சிருக்கும். 34% டவுனுங்க. நாட்கோ பொறுத்த வரைக்கும் நிறைய செக்மெண்ட் உள்ள இருக்குங்க. எந்த பிசினஸ் செக்மெண்ட்ல அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி ரெவன்யூ குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா ஃபார்முலேஷன் எக்ஸ்போர்ட்ஸ்ல அவங்களுடைய ரெவன்யூ கிட்டத்தட்ட 50% பக்கமா அடி வாங்கியிருக்குங்க. அது ஓவராலா அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டியை அடி வாங்க வச்சிருக்கு. அது போக ஏபிஐஸ், தென் டொமஸ்டிக் ஃபார்முலேஷன்ஸ், கிராப் ஹெல்த் சயின்சஸ், தென் அதர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிசினஸஸ் எல்லாமே வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. பட் ஓவராலா ஃபினான்ஷியல் 26 எடுத்து பார்த்தோம்னா அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. தென் ஃபார்முலேஷன் எக்ஸ்போர்ட்ஸ், டொமஸ்டிக் ஃபார்முலேஷன், ஏபிஐஸ், கிராப் ஹெல்த் சயின்சஸ், அதர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க ஃபினான்ஷியல் 25 கம்பேர் பண்றப்ப. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இப்பயுமே அவங்களுடைய ஆல் டைம் ஹைல இருந்து ஒரு 30% கீழே தள்ளி தான் இருக்கும். இன்னுமே கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கடன் கிடையாது, அதனால எனக்கு கவலை கிடையாதுங்க. 12 times தான் ஏர்னிங்ஸ், 18,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனி. கீழே இறங்குச்சு அப்படின்னா அது ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஃபியூச்சர்ல கிராப் கெமிக்கல் பிசினஸை எனக்கு தனியா கொடுப்பாங்க. நம்ம லாங் டேர்ம்க்கு வச்சுக்க போறோம். மறுபடியும் கீழே இறங்குச்சு அப்படின்னா எனக்கு மறுபடியும் கன்சிடர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா தான் நான் பார்ப்பேன். அடுத்து இன்னைக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க, நாளைக்கு கேள்விகளை தனியா பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து ஒரு சில பதிவுகள்ல ஆங்கிலத்துல வருதே சார் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. இந்த கேள்வி நிறைய வருதுங்க. நீங்க போஸ்ட் பிளே ஆகிறப்ப அந்த போஸ்ட்டை டேப் பண்ணீங்க அப்படின்னா டாப் ரைட்ல செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆடியோ ட்ராக் அப்படின்னு இருக்குங்க. அதுல நீங்க எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் ஆடியோ ட்ராக் தமிழ், அதை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரிஜினலா நம்ம தமிழ்ல பேசுறது அப்படியே கிடைக்கும். அடுத்த ஜிஇ ஷிப்பிங் பத்தி எழுதியிருக்கிறாங்க. நம்ம ஷிப்பிங் பிசினஸை எப்பொழுதுமே பார்க்கறது இல்லைங்க. வேல்யூவேஷன் நல்லா இருந்த காலத்திலேயே ஜிஇ ஷிப்பிங்கே பார்க்கல. எப்போ வேல்யூவேஷன் புக் வேல்யூ கீழே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்பயுமே அந்த பிஸ்னஸ்க்கு நான் பர்சனலா நோ தான் சொன்னேன். ஜிஇ ஷிப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சடன் ஃபால் இருந்திருக்கலாங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த வெஸ்ட் ஏஷியாவில் நிலவக்கூடிய கான்ஃபிளிக்ட் ஓவராலாவே வர்த்தகத்தை கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆக்கியிருக்கு. அதனால இதை நான் எப்பொழுதுமே கொஞ்சம் ரிஸ்கா தான் பார்க்கறது. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 1.2 times புக் தாங்க இருக்கும். 7 times தான் ஏர்னிங்ஸ். டெட் டு ஈக்விட்டி 0.10க்கு கீழே தான் இருக்கும். பஜாஜ் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. மெட்டல்ஸ் அண்ட் மைனிங்ஸோ இல்லை ரிலேட்டட் ஸ்டாக்ஸோ லார்ஜ் கேப்பா பார்த்து போயிடுறது பெஸ்ட்டுங்க. இது 21 times ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ஸ்மால் கேப் பிசினஸ் லெஸ் தென் 1000 crore இருக்கு மார்க்கெட் கேப். இதுக்கு டெட் டு ஈக்விட்டி இருக்குங்க 0.15, 21 times ஏர்னிங்ஸ். இதுவே எனக்கு காஸ்ட்லியா தான் தெரியுது. தென் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா GICRE பத்தி எழுதியிருக்காங்க.
நம்ம இது புக் வேல்யூக்கு கீழே இருந்தாலும் இதை பெரும்பாலும் அவாய்ட் தான் பண்ணுவோம். என்ன காரணம் அப்படின்னா ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங்ஸ் வந்து 82% இருக்குங்க. இது ஒரு ரீசன். தென் ரீசெண்ட் இயர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து ரெவன்யூ ஃபாலோ பார்க்க முடியுதுங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஃபினான்ஷியல் 26ல பெர்ஃபார்மன்ஸை ட்ரேஸ் பண்ணல. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ரெவன்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறையிற மாதிரி தெரியுது. இது ரெண்டும் தாங்க முக்கியமான காரணம் நான் ஜிஐசிஆர்இயே பார்க்காது. முற்காலங்களில் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேங்க. 170, 80 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணி ஒரு லெவல் வந்தோடனே வெளில வந்துட்டேன். லாங் டேர்ம்ல இதை ஹோல்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா இப்போ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டுறாங்க, ஷேர் பிரைஸ் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஓஎஃப்எஸ்ல மறுபடியும் ப்ரமோட்டர் ஸ்டேக் சேல் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் இதை பார்க்கறது இல்லை. இப்போ 75 அப்படின்றது செபியுடைய த்ரெஷோல்டுங்க. ஆனால் கோல் இண்டியா பொறுத்த வரைக்கும் 75க்கு கீழே தான் இருக்கு. ஆனாலும் 2% ஓஎஃப்எஸ்ல ஆப்லோட் பண்ற மாதிரி தெரியுது ப்ரமோட்டர்ஸ். அதனால நான் பார்க்கறது இல்லை ஜிஐசிஆர்இ. முத்தூட் மைக்ரோஃபின் பத்தி எழுதியிருக்கிறாங்க. முத்தூட் மைக்ரோஃபின் கொஞ்சம் ரேலி ஆகி கீழே வந்திருக்குங்க. பிரைஸ் டு புக்னு பார்த்தோம்னா 1.08. புக் வேல்யூக்கு கீழே நம்ம பார்க்கலாம். புக் வேல்யூக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. வெயிட் பண்ணலாம். நான் பர்சனலாக வெயிட் பண்ணுவேன். அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஒரி பண்ண மாட்டேன். கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஒரு 30 டைம்ஸ் earnings பக்கமாக இருக்குங்க. த்ரெஷோல்டுக்கு பக்கமாக தான் இருக்கு. நம்ம லோயர் லெவலில் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஒரு 15 டைம்ஸ் வந்தால் நான் பார்ப்பேன், இல்லாட்டி விட்டுருவேங்க. கடன் கிடையாது. ஆனாலும் வேல்யூவேஷன்ஸ் எனக்கு அதிகமாக தான் இருக்கு. இதெல்லாம் தான் இந்த பதிவில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.